அபிமான் கொடுத்த பின்னாடி செடி நல்லா ஃப்ளவரிங் ஆகிருக்குதுங்க. ரூட்ஸ் டெவலப் ஆகிருக்குது. பூவு நல்ல பூ, ஒவ்வொரு செடியிலையும் நிறைய பூ வந்திருக்குதுங்க. காய் வந்து இன்றைக்கி ஒரு 20 கிலோ காய் பறிச்சேங்க இன்றைக்கி. உண்மையான விஷயம், ஒரு சொத்த காய் கூட வரலைங்க. 20 கிலோ காய் பறித்து எடை போட்டு இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க சார். கட் பண்ணால் ஒரு 1.5 இயர் காய்க்குதுன்னு வைங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டோம்னா மறுபடியும் இதே சேம் க்ரோத் வந்துடும் சார். நீங்கள் ஆஃப்டர் 6 மந்த்ஸ் கழித்து நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 7 ஃபீட் அளவுக்கு செடியே 7 ஃபீட் அளவுக்கு வந்துடும் செடி மட்டும். எத்தனை பிஞ்சு விட்ருக்குது, காய் இருக்குது பாருங்கள். இந்தாங்க, நான் ஒரு காய் பறித்து வேணால் காட்டுறேன் பாருங்கள் சார். இது வந்து மார்க்கெட்டிங் கொண்டு போகிற சைஸுங்க இது. அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அன்பு கலந்த வணக்கம். என் பேர் முத்துக்குமாருங்க. எனக்கு கோவை மாவட்டம் பொள்ளாச்சி எனக்கு சொந்த ஊருங்க. திருப்பூர் மாவட்டம் கரடிவாவி வில்லேஜில் இந்த பூமி இப்போ ஒரு 6 இயர்ஸ் பேக் நான் வாங்கி இப்போ விவசாயம் பண்ணிகிட்ருக்கேனுங்க. இப்போது வந்து ஒட்டுக்கட்டிய கத்திரி நாற்று வந்து ஒரு 600 நாற்று பிளான் பண்ணிக்கிறேனுங்க. ஒரு 50 சென்ட்டில் வரிசைக்கு வரிசை 6 அடி கேப்பும், நாற்றுக்கு நாற்று 3 அடி கேப்பும் வச்சு சொட்டு நீர் போட்டு டபுள் லைன் சொட்டு நீர் போட்டு வச்சுருக்கேனுங்க. கத்திரி செடி வச்சு இப்போது கிட்டத்தட்ட ஒரு 50 டேஸ் ஆச்சுங்க. நல்ல ஃப்ளவரிங் நல்லா இருக்குது. ஏபிகேஎஸ் ஆர்கானிக் நிறுவனத்தினுடைய அபிமான் லிக்விட் ஃபெர்டிலைசர் சம்மந்தமாக என்னோடய நண்பர் மூலமாக தகவல் கிடைச்சிது. அதுக்கப்புறம் வந்துங்க நானும் நெட்டில் செக் பண்ணேன். அப்புறம் டைரெக்டாக கம்பெனியினுடைய நேரடி தொடர்புக்கு போய் இந்த அபிமான் வந்து ஆர்டர் போட்டு போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் கொண்டாந்து வீட்டிலேயே டெலிவரி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து இந்த ஃப்ளவரிங்கு வந்து அந்த ஏற்கனவே வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கிற விவசாயமெல்லாம் சாதாரணமாக பண்ணிகிட்டு இருந்தோம்ங்க. ஏதோ இந்த கோழி எருவு, ஆட்டு எருவெல்லாம் போட்டு பண்ணிகிட்டு இருந்தோம்ங்க. பேசிக்கலாக வந்து அபிமான் கொடுத்த பின்னாடி செடி நல்லா ஃப்ளவரிங் ஆகிருக்குதுங்க. ரூட்ஸ் டெவலப் ஆகிருக்குது. பூவு நல்ல பூ, ஒவ்வொரு செடியிலையும் நிறைய பூ வந்திருக்குதுங்க. காய் வந்து இன்றைக்கி ஒரு 20 கிலோ காய் பறிச்சேங்க இன்றைக்கி. 20 கிலோ காய் பறிச்சதில் ஒரே ஒரு சொத்த காய் கூட வரலைங்க. உண்மையான விஷயம், ஒரு சொத்த காய் கூட வரலைங்க. 20 கிலோ காய் பறித்து எடை போட்டு இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க சார். மற்றபடி இன்னொரு பகுதி தான் பறிச்சிருக்கிறோங்க, இன்னும் பகுதி பறிக்கலை. கட் பண்ணால் ஒரு 1.5 இயர் காய்க்குதுன்னு வைங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டோம்னா மறுபடியும் இதே சேம் க்ரோத் வந்துடும் சார். நீங்கள் ஆஃப்டர் 6 மந்த்ஸ் கழித்து நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 7 ஃபீட் அளவுக்கு செடியே 7 ஃபீட் அளவுக்கு வந்துடும் செடி மட்டும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த செடி, அந்த செடியெல்லாம் தெரியாது. ஒரு லைன் செடி மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். அப்புறம் அந்த லைனுக்கு போனீங்கன்னா தான் அடுத்த செடி பார்க்க முடியும். 6 அடிக்கு ஒரு பாருங்க, 3 அடிக்கு ஒரு செடிங்க. இந்த நார்மல் கத்திரி செடியில் வந்து ஒரு 4 அடிக்கு பாருக்கு பார் 4 அடியும், செடிக்கு செடி 2 அடியும் அந்த மாதிரி தான் பண்ணுவோங்க முதல்லலாம். இப்போ வந்து இது ஒட்டுக்கட்டிய கத்திரிங்கிறதுனால 6 அடிக்கு 6 அடி ஒவ்வொரு லைனும், செடிக்கு செடி 3 அடி கேப்பும் வச்சு பிளான் பண்ணிக்கிறோம் சார். பாருங்க, பார்த்தீங்களா, கொத்து கொத்தா பிடிச்சிருக்குங்க. அப்புறம் சார் கீழே வந்து காய்ங்களா, மேலே வந்து ஃப்ளவரிங் ஏரியா வந்துருச்சுங்களா. இந்த பக்கம் வாங்க, இப்படி வந்தீங்கன்னா இதே செடியில் இங்கே பாருங்க. இதுதான் சார் இந்த ஒட்டுக்கட்டிய கத்திரி செடியினுடைய மகிமை. ஆமாங்க. அப்புறம் இன்னொரு செடியும் காட்டுறேன் பாருங்க. இந்தாங்க பாருங்க, இது இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்குதுங்க காய் சார். இது கரெக்டாக 62 நாள் ஆச்சுங்க. 62 டேஸ் ஆச்சுங்க சார். 2 டைம் பறிச்சாச்சுங்க. 45ஆவது நாள் பறிக்க ஆரம்பிச்சேன் பிரதர். இன்றைக்கி 20 கிலோ பறிச்சிருக்கிறேன். பகுதி தான் பறிச்சிருக்கிறேன். பகுதி இதெல்லாம் பறிக்கலைங்க. இந்த நாளைக்கு பறிப்பேங்க. ஒரு எப்படியும் இன்னொரு 30 கிலோ வருங்க. இது பிகினிங் ஸ்டேஜ் தான் சார். காய் வந்து இது டோட்டலாக இன்னும் ஈல்டு, இன்னும் ஒரு இந்த ஃப்ளவரிங் எல்லாம் வந்து ஈல்டு வரும்போது தான் சார் உங்களுக்கு வந்து காய் வந்து நம்ம எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிய வருங்க. எத்தனை பிஞ்சு விட்ருக்குது, காய் இருக்குது பாருங்கள். இந்தாங்க, நான் ஒரு காய் பறித்து வேணால் காட்டுறேன் பாருங்கள். சார் இது வந்து மார்க்கெட்டிங் கொண்டு போகிற சைஸுங்க இது. இதுலேயே இன்னும் பெரிய சைஸு இருக்குதுங்க. இது பாருங்க, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக வருங்க. இன்னும் நான் கையில் வச்சுருக்கிற காயை விடவே இன்னும் பெரிய சைஸ் வருங்க. விலை வந்து மார்க்கெட்டிங்கில் காய் பெருசாச்சுன்னா விலை கம்மியாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி சைஸ் வந்து உங்களுக்கு கரெக்டான சைஸில் நம்ம எடுத்து விநியோகிக்கும் போது மக்களும் விரும்பி வாங்குவாங்க.
2வது வந்து விலையும் கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும். சார் இது வந்து ஒட்டுக்கட்டிய கத்திரிக்காயினுடைய சுவை வந்து நீங்க சுவைச்சு பார்த்துட்டு தான் சொல்லணும் எனக்கு. ஏன்னா நான் சொன்னா வந்து அதை மிகைப்படுத்தலா கூட இருக்கலாம். ஆனா நான் சுவைச்ச விஷயத்துல நார்மலான கத்திரிக்காய் நான் வாங்கி சாப்பிட்றதுக்கும், என்னோட தோட்டத்துல நானே விளைவிச்சு சாப்பிட்றதுக்கு உண்டான வித்தியாசம் என்னால உணர முடியுது. குடுத்துருக்கிற உரம் வந்து ஆர்கானிக். நானும் வந்து கெமிக்கல் இல்லாம ஒரு ஆர்கானிக்லயே இந்த செடிய வளர்த்து, இதுல வரக்கூடிய கத்திரிக்காய வந்து மக்களுக்கு வந்து நஞ்சில்லா உணவா போய் சேரணுங்கிறதுல உறுதியா இருக்கிறேன் சார் நான். சார் இந்த ஒட்டுக்கட்டிய கத்திரியில வந்துங்க, உங்களுக்கு த அந்த வேர் அழுகல்ங்கிற ஒரு விஷயம் இல்லைங்க. அப்புறம் அந்த தண்டு துளைப்பான்ங்கிற அந்த பூச்சியும் வர்றதில்லைங்க. அபிமான் குடுத்த பின்னாடிங்க, நல்ல ஃப்ளவரிங் அருமையா ஃப்ளவரிங். ஒவ்வொரு செடியிலயும் நல்ல ஃப்ளவரிங்க. ரூட் டெவலப் ஆயி, நல்லா செடி வந்து கருகருன்னு சும்மா நல்லா அந்த பிளான்ட்டே வந்து ஒரு நல்லா குரோத் தெரியுதுங்க. அதாவது ஒளிமயமான எதிர்காலம் அப்படிங்கிற மாதிரி, இந்த கத்திரியில ஒரு நல்ல காய்ப்பு திறன் கிடைக்குங்கிறது வந்து உங்க அபிமான் குடுத்த பின்னாடி எனக்கு ஒரு நம்பிக்கை என் மனசுக்குள்ள வந்திருக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த FL77 வந்து நாளையோ, நாளை மறுநாளோ ஸ்ப்ரே குடுக்க போறேனுங்க. மேல ஸ்ப்ரே குடுக்க போறேன். அது குடுத்த பின்னாடி இந்த காய் வந்து சொத்த காய் இல்லாம, கொஞ்சம் அந்த காயுமே வந்து நல்ல ஒரு அ கெட்டித்தன்மையோட, அழுகி போகாம, அ இருக்கிற மாரியான விஷயத்தோட வரும்னு எதிர்பார்ப்போட இருக்கிறேன்னு வைங்களேன். இந்த அபிமான் குடுக்கறதுல ஃபுல்லி ஐ அம் சாட்டிஸ்ஃபைடு சார். இப்போ இந்த அபிமானுக்கு அப்புறம் இந்த FL77 எல்லாம் குடுத்து, கொஞ்சம் குரோத் ஆன பின்னாடி, நானும் என்னை சார்ந்து இருக்கக்கூடிய உழவர் பெருமக்களுக்கும், நண்பர்களுக்கும் நிச்சயமா இந்த பிராண்டினுடைய ஒரு நல்ல விஷயங்கள எல்லாத்துக்கும் போய் சேர்ற மாரி, நிச்சயமா எல்லாத்துக்கும் தகவல் சொல்லுவேங்கிறத நான் உறுதியா தெரிவிச்சுக்கிறேன் சார். ஐ அம் வெரி ஹேப்பி ஃபார் யுவர் ஏபிகேஎஸ் ஆர்கானிக் சம்பந்தப்பட்ட அனைத்து ஆளுநர்களுக்கும் எனது உள்ளம் கனிந்த மனமார்ந்த நன்றியும், பாராட்டுக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் சார். தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் இந்த இந்த அபிமான் சம்பந்தமான ஒரு நல்ல கருத்து வந்து அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் போய் சேர்றதுக்கு உண்டான, நீங்க அனைவருக்கும் கொண்டு சேர்க்கணுங்கிறது என்னுடைய மனப்பூர்வமான ஆவலும் கூட. அதுக்குண்டான அனுமதியும் நான் மனநிறைந்து குடுக்குறேன் சார். வணக்கம்.